வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பொரியல் ரெசிபி தான். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. ஸோ 2 மிக்ஸ் பண்ணி எப்படி பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். இதுக்கு நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ, எது அவைலபிளாக இருக்கோ அப்போ எடுத்துக்கலாம். இது எல்லாமே நான் ஒன்று குண்டு கத்திரிக்காய், அப்புறம் ஒன்று நார்மல் நீட் கத்திரிக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். எல்லாமே எங்கள் வீட்டில் காய்ச்சது. ஸோ எது எதுலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே வீட்டில் காய்ச்சதுனால. ஸோ அந்த மாதிரி கத்திரிக்காவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, அதையும் 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி அதையும் நல்லா ஃபைனாக பொடி பொடியாக, கத்திரிக்காய் எந்த சைஸில் கட் பண்ணுறீங்களோ உருளைக்கிழங்கும் அதே சைஸில் கட் பண்ணிக்கோங்க, க்யூபாக. 2த்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ கத்திரிக்காய் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கோமோ அதே சைஸு உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து ஒரு பேன் வைங்க. பேன் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகமும் பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த பொட்டேட்டோ, பிரிஞ்சால், அது 2த்தையும் போட்டு ஒரேடியாக கொட்டிடுங்க. தனித்தனியாக கத்திரிக்காய் போடணும், ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போடணும், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போடணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா நம்ம 2மே பொடி பொடியாக தான் கட் பண்ணியிருக்கோம், அதனால் அது ஈஸியாக குக் ஆயிரும். ஸோ 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். 3 பொருள் தான், மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், அவ்வளோதான். 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நிறையா ஊற்றிடக்கூடாது, அதுக்கப்புறம் கத்திரிக்காய்லாம் எல்லாம் குழன்னு ஆகிடும். அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான், டக்குன்னு வெந்துடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 2மே கரெக்டாக குக் ஆகிடும். பார்த்திங்களா, இப்போ கரெக்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் நல்லா வற்றி வர அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா சுருளாக வதக்குனிங்கன்னா எண்ணெய் கூட லைட்டாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி வதக்கிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் வாஷ் பண்ணி இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதுதான் ஃபைனலாக. ஸோ பார்த்திங்களா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஈஸியான ரெசிபி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பொடி பொடியாக காய் கட் பண்ணிட்டோன்னா ஈஸி தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.